100 நாள் வேலை திட்ட பணியாளிகளுக்கு 2 மாதங்களாக சம்பளம் வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சி அமைத்த பிறகுதான் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது போன்று அமைச்சர் தங்கம் தென்னரசு பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் கூறப்பட்டதாவது: 100 நாள் வேலை திட்ட பணியாளிகளுக்கு 2 மாதங்களாக திமுக அரசு சம்பளம் வழங்காததை சுட்டிக்காட்டினால் தங்களது வழக்கமான பாணியான மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான் என்பது போல டெல்லி பக்கம் கையை நீட்டி தப்பிக்க முயல்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. ஏதோ திமுக ஆட்சி அமைந்த பிறகுதான் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பது போன்று அமைச்சர் பேசுவது வேடிக்கையாக இருக்கிறது. எந்த தேசிய கட்சி ஆட்சியில் இருந்தாலும் நமக்கு முறையாக நிதி வழங்குவதில்லை என்பதை நான் எப்போதும் சொல்லி வரும் கருத்துதான். மக்களுக்கு சேர வேண்டிய திட்டங்களில் எந்த தொய்வும் அஇஅதிமுக ஆட்சியில் ஏற்பட்டதில்லை. அப்படி ஒரு நிர்வாக திறமிக்க ஆட்சியை நாங்கள் நடத்தினோம். உங்களை போன்று எதற்கெடுத்தாலும் டெல்லியை கை காட்டும் பொம்மை ஆட்சி நடத்தவில்லை. கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவிற்கு மத்திய பாஜக மந்திரியை அழைத்து வர தெரிந்த உங்களுக்கு 39 எம்பிக்கள் இருந்தும் உரிய அழுத்தம் கொடுத்து தமிழ்நாட்டிற்கான நிதியை பெறாதது ஏன்? உங்களுக்கு மத்திய அரசிடம் உரிய நிதியை பெறுகின்ற நிர்வாகத்திறன் இல்லை என்றால் அதனை ஒப்புக்கொள்ளுங்கள். நாங்கள் ஆட்சியில் இருந்த போது நிதிகளை முறையாக பெற்று நிறைவான ஆட்சி செய்தோம் என்பதை நினைவில் கொள்க. இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருந்தார்.